ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கடவுள், இந்த கடவுளை கும்பிட்டா இவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்போவுமே நீங்கள் வந்து குரு பயிற்சி இல்லைனா வந்து கேது பயிற்சி நடக்க, அந்த பயிற்சி எல்லா பயிற்சி வந்தாலும் நீங்கள் என்னென்ன சாமி கும்பிட்டுல ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதை எப்போவுமே நீங்கள் கும்பிடலாம். உங்களோட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு தெய்வம்னா இதுதான். இந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து விளக்கு போடுறது, அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது, இப்படி பண்ணிடுறது மூலமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கட்டாயமாக கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஏற்ற தெய்வம், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க போகிற தெய்வம்னா அது கேது தான், கேது பகவான். நீங்கள் கேது பகவானை தான் கும்பிடணும். கேது பகவானை கும்பிட கும்பிட உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கே ஆனால் ஒரு உரிய தெய்வம் தான் கேது பகவான். அவரை நீங்கள் கும்பிடுறது மூலிமா நீங்கள் கட்டாயமாக ஒரு முன்னேற்றத்தை, இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் கட்டாயமாக. அதனால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம்னா கேது.